ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முடி வேறு அதிகமாகிடுச்சுங்க. முடி வெட்டணும். நாளைக்கு லீவ் இல்லை. பட் நாளைக்கு காலையில் போய் ஃபஸ்ட்டாக முடி வெட்டிட்டு மற்ற வீடியோ கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடி வெட்டாமையே முடி வெட்டி சேவ் பண்ணாமல் எதுக்கு இந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக தான் போடுறேன். சரிங்களா? என்ன கண்டென்ட்னா மறந்துச்சு அதுக்குள்ள. என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் பிடிக்கும், எப்படி போட்டால் நீங்கள் இது வைரல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஐடியாஸ், தனிப்பட்ட முறையில் ஒரு யோசனை இருக்கும். அந்த யோசனையெல்லாம் நீங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சது தான் பண்ண முடியும். நான் அந்தளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு திறமையெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. சரிங்களா? நான் எப்படியோ அப்படியே வாழ்ந்துட்டேன். சரிங்களா? நான் அந்த ஸ்கில்லும் எனக்கு இருக்காது தான் எனக்கு தெரியல. கொஞ்சம் மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறது எனக்கு இந்த புதுசாக இருக்குது. நான் இப்போ தான் போட ஆரம்பிக்கிறேன். பேச காமிச்சு நான் வீடியோ பேசி செல்ஃப் வீடியோவில் பேசி வீடியோ போட்டு அது கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே நான் டெவலப் பண்ணி இந்த வீடியோ போடுற ஸ்கில் அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே கொண்டு போகலான்ட்டு இருக்கிறேன். நான் தமிழன் தான். பட் எனக்கு தமிழ் பேசுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இங்கிலீஷும் பேசுறது, நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. நான் இங்கிலீஷ் பேசுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது கான்வர்சேஷன் தனியாக நான் பேசும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரோட பேசும்போது நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு இல்லை அவங்கள்ட்ட நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ என்னை விட ரொம்ப நல்லா பேசணும்னு எத்தனையோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பேச்சாளரெல்லாம் கிடையாதுங்க. என்னை விட இன்னும் பப்ளிக்கில் பேசுகிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி செல்ஃப் வீடியோ எடுத்து அதில் நல்லா தெளிவாக கிளியராக எந்த தங்கு தடையும் இல்லாமல் பேசுகிறதுக்கோ எத்தனை பேர் இன்னும் சிரமப்படுறாங்க. அவங்களாம் பேச ஆரம்பித்தா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த வீடியோவில் சொல்ல நினச்சி வீடியோங்கன்னே வருது. வீடியோவோ இல்லை ஏதோ பப்ளிக் பிளேஸில் அவங்களோட குறைகளை, அவங்களோட கருத்துக்களை தெளிவாக தைரியமாக ஆணித்தனமாக சொல்ல முடியும். அதுக்காக தான் இது பேசத்தான் ட்ரைனிங் ஆகி அதுலேருந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். நானும் இப்போ நிறையா வீடியோஸ் போட்டேன். நான் இந்த சேனலுக்கு முன்னாடி நிறைய சேனல் ஆரம்பித்து நான் இந்த மாதிரி பேசி வீடியோலாம் போட மாட்டேன். அதுலலாம் ஏதோ ஒரு படத்தோட சீனாக கிராப் பண்ணி அது ஏதோ இப்போ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ ஏதோ ரீல்ஸ் எல்லாம் வருதுன்னா அதை கிராப் பண்ணி போட்டு அது காப்பிரைட் இஷ்யூ ஆகி நிறைய சேனல் எனக்கு பிளாக் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ தான் சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஓன் கண்டென்ட், அது தப்போ கரெக்டோ, அது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிறேன். இதே பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். யாரை பற்றி பேசியிருக்கேன்னா சுரேஷ் குமரன், அந்த பிளாக்கி ஸ்டாரு, அவரை பற்றி பேசும்போது அவரை நிறைய பேர் தப்பாக பேசினேன். பட் அவர் மற்றவங்க யாரையும் தப்பாக பேசுனது எனக்கு தெரியல. அதனால் அவர் ஃபஸ்ட்டு போட்டு எனக்கு வியூஸ் அதிகமாக போனது அவரோட வீடியோ தான். அதில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் அப்புறம் அவரோட வீடியோ ஆதரித்து ஒரு 2-3 வீடியோ போட்டேன். அப்புறம் அந்த இலகாயு அவங்களோட சேனல் பற்றி அவங்க முதல்ல பிடிச்சது சாமானியனாக பனியன் கம்பெனியில் வேலைக்கு போகிற ஆள். இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற சிம்பிளான விஷயங்களை வீடியோ போட்டு இத்தனை வியூவர்ஸை இழுக்க முடியும் அப்படிங்கிறது அவர் சேனல் நல்லா இருந்தது.
பட் அதை வந்து அவர் கெடுத்துட்டாப்படி. அந்த மாதிரி குடிச்சிட்டு பண்ணுற பிரச்சனைகள், குடியினால் கெடுத்துட்டாப்படி. அப்புறம் அவரோட எண்ணங்கள், அவரோட ஆட்டிடியூட், அதாவது அவர் நல்ல குணம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி தெரியுது. திட்டுறது பிடிக்காது. அவங்க தெரிய கல்யாணமான மனைவி எப்படி இருந்தாலும் அவர்களோட நல்ல கட்டவரோ நல்லவரோ வாழ்ந்தவன், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. பட் அவர் வீடியோ கண்டென்ட்டில் போடும்போது அது மக்களுக்கு எப்படி போய் சேரும், மக்களை எப்படி அது பார்ப்பாங்க, அதை எப்படி எடுத்துக்குவாங்க. அவங்க சில பேர் அவங்க போகிற வீடியோனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது முன் உதாரணமாக எடுத்து அவங்க அதே மாதிரி குடிச்சிட்டு நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும், சமுதாயம் என்ன ஆகும்? இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு ஒரு இது இல்லாமல் போகும். நிறைய பேர் இப்போ பாட்டில் கையில் வச்சுட்டே வீடியோ போடுறாங்கன்னா அதையும் இன்னொரு சேனல் ஏதோ வில்லேஜ் ஃபேக்ட்ரி என்னமோ வரும், அதை பற்றி போட்டிருக்கிறேன், தப்பாக போட்டிருக்கிறேன். பட்டு அதை பற்றி தப்பாக பேசியே பார்க்காதீங்கன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். இலங்காய் மட்டும்தான் நான் போடல. இது என்னோடய செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன், என்னோடய சுய விரிவாக்கம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ, இவ்வளோ லாங் வீடியோ நான் இப்போ தான் இன்றைக்கி தான் போட போகிறேன். நான் இவ்வளோ தூரம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் மேலே பேசி இந்த வீடியோ போட போகிறேன். பார்க்குறவங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பேசி நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கொடுக்கும், கான்ஃபிடென்ட் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். சரிங்களா? நான் ஒன்றும் வித்த காமிக்க போவதில்லை. சரிங்களா? நான் ஒன்றும் சினிமாக்காரனோ, நான் ஒன்றும் பாடகரோ, நான் ஒரு காமெடியனோ அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை பண்ண போகிறேன். சரிங்களா? பாய். நல்லதே நடக்கும். பாய்.